மாட்டுக்கிட்ட இருந்து இந்த ரோட்டுக்காலில் இந்த சோலார் ரோட்டுக்குள்ளே வாய்க்காக்கேட்டிலேருந்து வடக்கு அப்படியே தீய வச்சுட்டு வரோங்க. விசுக்குன்னு அது ஓலையாக இருந்தால் விசுக்குன்னு வெந்து போகுங்களா. ஒவ்வொரு குச்சி ஒன்று குறுங்கால் நெடுங்காலாட்டு கிடக்குதுங்க. அப்படியே தள்ளி 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 ஒரு கும்மி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுதுங்க. ஏன்னா தண்ணி ஊற்றி படுதாவில் லேசாக சூடு பட்டாலும் படுதா உருவி போயிருங்க. வருங்க வாய்க்காக்கேட்டிலேருந்து அப்படியே வச்சுட்டு இன்னும் கிடக்குதுங்க வடக்கு அந்த முழுசா இன்னும் கொஞ்சம் எடுக்காமல் கிடக்குதுங்க. அப்புறம் இந்த ரோட்டில் குச்சி கோலெல்லாம் பூரா எடுத்து போட்டிருக்குதுங்க. இது பூரா இது முழுசாக அப்படியே அந்த ரோட்டில் கிழக்க வருங்க. இந்த ரோட்டில் இப்படி கிழக்க அது பூரா வைக்கணுங்க. காட்டுக்குள்ளே கூட எப்படி மட்டை இறச்சிக்கலாங்க. ஆனால் இது பூரா குச்சியிலுங்க, பூரா குச்சி சரியான குச்சியிலுங்க. வேக மாட்டேங்குதுங்க. அப்படியே அது இதுலேயும் மட்டையை இழுத்தாந்து போட்டுங்க வருங்க. பூரா அது வேகிறதுக்கு ஒரு நேரம் பண்ணி போடுதுங்க. ஒரு கும்மி காலையில் பிடிச்சி இன்ன வரைக்கும் வாய்க்காக்கேட்டிலேருந்து வருங்க. இந்த முக்கு வரைக்கும் தான் வச்சுட்டு வந்துருக்குறோங்க. வெந்தாத்தானுங்க மாட்டுக்கு தட்டெல்லாம் இல்லைங்க அறுத்து போடுறதுக்கு வருங்க. இது சலுகை வாச்சாச்சுங்க. இனி அந்த சின்ன தட்டு ஏதாவது பயிர் வந்தாத்தானுங்க இந்த ஆணப்பில் தான் ஒவ்வொரு நாம்பளும் அறுத்து போடுதுங்க. அண்ணாங்கால் போட்டு விட்ருக்குதுங்க. அப்படியே தெக்க அந்த சாணி போட்டு பொறுக்கிட்டு வருங்க. இந்த சின்ன சேவலை வந்து கொஞ்சம் மேப்பு நல்லா எடுக்க மாட்டேங்குதுங்க. கிருங்க கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. சின்ன சேவலை கொஞ்சம் மாடு ரொம்ப இழைச்சிருச்சுங்க. அது என்ன பண்ணுவீங்களோ வந்து பாருங்க மாட்டை. ஆனால் மேப்பு நறுக்குன்னு எடுக்க மாட்டேங்குதுங்க. பாலெல்லாம் சுத்தமாகவே இல்லைங்க. ஏதோ 2 மாட்டுலேயும் சேர்ந்து ஒரு 2 பிடி அதுதான் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க, கறந்துக்கிட்டு இருக்குதுங்க.